கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. உங்கள் அற்புதத்து நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் அற்புதங்களை செய்தார். அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் இயேசு அற்புதங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். வேதாகமத்திலிருந்து இயேசு செய்த சில அற்புதங்களை நாம் இந்த நாளில நாம் தியானிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல். பின்பு கப்பர்நாகமுக்கு போனார்கள். உடனே அவர் ஓய்வு நாளில் ஜெபாலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினார். அவர் வேதபாரகரைப் போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியினால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவருடைய ஜெபாலயத்திலே அசுத்தாவி உள்ள ஒரு மனுஷன் இருந்தார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபாலயத்துல பிரசங்கித்த போது ஆலயத்துல பிசாசு பிடித்த அசுத்தாவி உள்ள ஒரு மனுஷன் இருந்தார். அந்த மனிதன் இயேசுவை பார்த்து, ஐயோ நசனாகி இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை என்னார் என்று அறிவேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டார். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாட்களிலும் அநேக குடும்பங்களில் பிசாசினால பாதிக்கப்பட்டு சமாதானத்தை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, நிம்மதியை இழந்து அநேக பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அநேக இடங்களில் சென்றாலும் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை கிடைப்பதில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அநேக குடும்பங்கள் தவித்துக் கொண்டிருக்கின்றன. எனக்கு அன்பானவர்களே, எந்த பிசாசு பிடித்திருந்தாலும், எந்த செய்வினியா இருந்தாலும், எப்பேற்பட்ட கட்டுகளா இருந்தாலும் கலங்காதிருந்து இந்த நாளில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வார். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சமாதானத்தை கெடுக்கிற பிசாசு, உடைய சந்தோஷத்தை கெடுக்கிற பிசாசு, உடைய வருமானத்தை திருடுகிற பிசாசு, எப்பேற்பட்டதா இருந்தாலும், நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் இயேசுவை நோக்கி பாருங்கள், இயேசுவை விசுவாசியுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பிசாசுக்கு ஒரு பெயர் உண்டு, திருடன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று. ஆகவே இந்த நாளில நாங்கள் நன்றாத்தான் இருக்கிறோம், எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எங்களுக்கு எந்த ஒரு பிசாசு பிரச்சனையே இல்லை என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். ரெண்டு விதமான பிசாசுகள் இருக்கிறது. எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஆடுகிற பிசாசும் ஆடாத பிசாசும் இருக்கிறது. இன்றைக்கு அநேக குடும்பங்களில ஆடாத பிசாசு தான் அதிகமா இருக்கிறது. அந்த பிசாசு உள்ளத்துக்குள்ளே இருந்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கெடுக்கக்கூடியதாக இருக்கிறது. வருமானத்தை திருடக்கூடியதாக இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில நீங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் கவலைப்படாதீர்கள், இயேசுவை நோக்கி பாருங்கள். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். பிசாசின் பிடியிலிருந்து இயேசு இன்றைக்கு ஒரு விடுதலை தருவார். உங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டிருக்கிற எப்பேற்பட்ட பிசாசுடைய கிரியைகளா இருந்தாலும் ஜெபாலயத்தில் இருந்த பிசாசை துரைக்கினது போல இன்றைக்கு உங்களுக்குள்ளும் உங்கள் வீட்டுக்குள்ளும் கிரியை செய்து கொண்டிருக்கிற எல்லா விதமான அசுத்தாவுடைய கிரிகளை இயேசு கிறிஸ்து இன்றைக்கு விடுதலை தரக்கூடியவராக இருக்கிறார். அந்த பிசாசு இயேசு சொன்ன மாத்திரத்துல அவனை விட்டு ஓடி போனது போல இயேசுவை விசுவாசித்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான பிசாசின் கிரிகள் இன்றைக்கு ஓடி போக போகிறது. நீங்கள் விசுவாசியுங்கள், இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதத்தை செய்வார். நீங்க என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிப்போம். வானத்துக்கும் பூமிக்கும் சர்வதிகாரம் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நிகழ்ச்சி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபருக்கும் நான் சொல்லிக்கிறேன். அநேக குடும்பங்களில பிசாசினால பாதிக்கப்பட்டு
என்ன செய்வதென்று தெரியாமல் எங்கெங்கோ சென்றும் விடுதலை கிடைக்காமல், நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஜெபாலயத்துல பிசாசு பிடியினால பாதிக்கப்பட்ட அந்த மனிதனை இயேசு குணமாக்கினது போல, விடுதலை கொடுத்தது போல, இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய குடும்பங்களில் இருக்கிற எல்லா விதமான அசுத்தாவுடைய கிரியிலிருந்து நீர் விடுதலை தருவீரா. ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதத்தை செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன். உமது கரத்துல அர்ப்பணிக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய நாளில இயேசு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிசாசுடைய கிரியிலிருந்து உங்களுக்கு விடுதலை தந்து சமாதானத்தை தருவார். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.